இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிட்னா என்ன? GitHubல எப்படி அக்கவுண்ட் கிரியேட் பண்றது? GitHub எப்படி யூஸ் பண்றது? அப்படின்றத தான் டீடைலா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்ன்றது வந்து ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் டூல் அப்படின்றாங்க. அதாவது வெர்ஷன் கண்ட்ரோல் டூல்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்க எப்பலாம் உங்களோட கோட சேஞ்ச் பண்றீங்களோ, அப்பலாம் அந்த கோட வந்து ட்ராக் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் GitHubன்றாங்க. 1:00 என்னோட கோட் இந்த மாதிரி இருந்துச்சு. 2:00 என்னோட கோட் வந்து மேபி ஸ்லைட்லி சம் டிஃப்ரெண்ட் கோட்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம், இல்லைனா அதுல இருந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கோட் சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ 1:00 இருந்த கோடையும் அது ஸ்டோர் பண்ணியிருக்கும், 2:00 இருந்த கோடும் ஸ்டோர் பண்ணியிருக்கும். ஸோ எப்பப்பெல்லாம் என்னோட கோட்ல சேஞ்சஸ் நடக்குதோ அப்பப்பெல்லாம் அந்த கிட்ன்ற டூல் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, என்னோட கோட் சேஞ்சஸை ட்ராக் பண்ணி அது ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வந்துட்டே இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்னோஃப்ளேக்லேயே வந்து இந்த வெர்ஷன் கண்ட்ரோலை ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சேன்னா கிட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஸ்னோஃப்ளேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு நியூ ஒர்க் ஷீட் போய்க்கிறேன். ஸோ என்னோட நியூ ஒர்க் ஷீட்டில் நம்ம இப்போ கோட் டைப் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, செலக்ட் ஸ்டாப் ஃப்ரம். ஸோ இப்போ என்னோட ரா டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய குளோபல் மார்ட்ன்ற ஸ்கீமாவில் இருக்கக்கூடிய இந்த டேபிள்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டேபிள் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த டேபிளை நான் வந்து என்னோட ஸ்க்ரீனுக்கு கொண்டுட்டு வரேன். இப்போ என்னோட இந்த கஸ்டமர் டேபிள் இங்கே வந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த கஸ்டமர் டேபிளை இப்போ ரன் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் ஒர்க் ஷீட்டில் இந்த கஸ்டமர் டேபிள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ரன் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, இதை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடலாம். இந்த கோடை நான் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த தடவை ஆர்டர்ஸ் டேபிளை ரன் பண்ண போகிறேன். ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு ப்ளீஸ் நேம் இன் எடிட்டர்னு கொடுத்துட்டு இங்கே கொடுத்துட்டு இதை வந்து செமிகோலன் போட்டுட்டு நான் ரன் பண்ணனா என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு ஆர்டர்ஸ் டேபிளும் எக்ஸிக்யூட் ஆகுது. அப்போது கஸ்டமர்ஸ் டேபிளும் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, ஆர்டர்ஸ் டேபிளும் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, ப்ராடக்ட் டேபிளையும் ரன் பண்ணிடலாம். ஸோ ப்ராடக்ட் டேபிள் நான் ரன் பண்ணுறேன். அப்போ 3 டேபிளும் இப்போ எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இதே ஒரே ஒர்க் ஷீட்டில் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இப்போ இந்த ஸ்னோஃப்ளேக்லேயே வெர்ஷன் கண்ட்ரோல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மவுஸை ஜஸ்ட் இங்கே மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் கோட் வெர்ஷன்ஸ்ன்றது இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்களாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் வந்து 9:00 நான் என்ன ரன் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ஸ் டேபிளை ரன் பண்ணியிருக்கேன். ஸோ 54 செகண்ட்ஸில் நான் என்ன ரன் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஆர்டர்ஸ் டேபிளை ரன் பண்ணியிருக்கேன். 33 செகண்ட்ஸில் நான் என்ன ரன் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமர் டேபிள் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஒர்க் ஷீட்டில் நான் ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் டேபிள் எக்ஸிக்யூட் பண்ணேன், அடுத்தது அந்த கோடை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆர்டர்ஸ் டேபிளை ரன் பண்ணேன், அப்புறம் அந்த கோடை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் டேபிளை ரன் பண்ணேன். ஸோ அப்போது என்னோட ஒர்க் ஷீட்டில் நடக்கக்கூடிய எல்லா கோட் சேஞ்சையுமே நம்ம என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் பின்னாடி ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்குது, அதாவது ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஸோ இதுதான் ஆக்சுவலாக GitHubோட ஒர்க்கு. ஸோ கிட் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கோடை ஜஸ்ட் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் சரி அது பேக்கில் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ கிட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கோடை ட்ராக் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு வெர்ஷன் கண்ட்ரோலை தான் கிட்னு சொல்கிறாங்க. ஸோ GitHubனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோடை எல்லாம் ட்ராக் பண்ணி எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சர்வரில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அந்த மாதிரி சர்வரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த இடத்துக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஒரு ஹப்பு. அந்த ஹப்பை தான் GitHub அப்படின்றாங்க. ஸோ அந்த GitHubஐ நான் சர்வரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்னா என்னாலையும் அதை வந்து எங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், அதோட லிங்க்கை நான் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தேன்னா அவராலையும் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, அந்த கோடை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ கிட்ன்றது வந்து ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல், GitHubன்றது அந்த வெர்ஷன் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கோடை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா GitHub அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கிட்னா என்ன, GitHubனா என்ன அப்படின்ற பேசிக் ஐடியா பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.